الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل فآمن له لوط وقال إني مهاجر إلى ربي إنه هو العزيز الحكيم وقال نبينا رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم والله ما أدري بأيهما أنا أشد فرحا بفتح خيبر أم بقدوم جعفر أو كما قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد شفيع الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا புகழனைத்தும் அல்லாஹ் உனக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபியீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்தருள்வானாக. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லிய மரணிக்கின்ற பாக்கியத்தினை அல்லாஹ் தந்தருள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தினை அல்லாஹ் தந்தருள்வானாக. கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பெரும் உதவியின் பொருட்டால் இந்த மாதம் துல்ஹஜ் மாதம் பிற 25 இன்னும் 5-6 நாட்களில் இஸ்லாமிய வருட பிறப்பு பிறக்க இருக்கின்றது. 1447 இருந்து 48வது வருட பிறப்பு இன்னும் ஒரு வாரத்தில். கணியத்திற்குரியவர்களே, புது வருட பிறப்பு ஹிஜ்ரத் என்று சொன்னாலே ஹிஜ்ரத் சம்பந்தமான பல்வேறு தகவல்கள் நமக்கு தெரியும். ஹிஜ்ரத்னா என்ன? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்சு போன அந்த காலத்தை மையமாக வைத்துதான் இஸ்லாமிய காலண்டர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஹிஜ்ரத். அந்த காலத்தை அடிப்படையாக வைத்துதான் நமக்கு முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர் 12 மாதங்கள். இன்னைக்கு 1447வது வருஷம். நம்ம கல்யாண பத்திரிகைகள்ல தான் நம்ம அதை பயன்படுத்திட்டு வரோம். இந்த இஸ்லாமிய காலண்டரை நாம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் கல்யாண பத்திரிகையில மட்டுமே பயன்படுத்திட்டு வரோம். தமிழ்நாட்டுல, இந்தியாவிலேயே. மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் பார்த்தா அவங்களுடைய வாழ்வியல்லையே அந்த ஹிஜ்ரி காலண்டர் தான் இருக்குது. எதை எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு முஹர்ரம் 17, இன்னைக்கு முஹர்ரம் 18, இன்னைக்கு சஃபர்